இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொல்லி தெரியாத நமக்கு இதெல்லாம் இதுக்காக தான் நடக்குதுன்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கறதே சயின்ஸ் தான். அப்படி சயின்ஸுக்காக ரிசர்ச்சுக்கு தேவைப்படுறது மோஸ்ட்லி எலிகளும் குரங்குகளும் தான். ஏன்னா அதனுடைய டிஎன்ஏ தான் நம்ம மனுஷங்களோட டிஎன்ஏயோட 99% ஒத்து போறனால அதை யூஸ் பண்றாங்க. அப்படி மனிதாபிமானமே இல்லாம மனுஷங்க மேலேயே அந்த ரிசர்ச் பண்ண ஒரு ஈவெண்ட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திஸ் இஸ் டிகோடிங் தமிழன், நம் மொழியில் நமக்கு. மனுஷனுடைய வேலையை பொறுத்து அவனுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சாதாரணமா மனுஷன் உடல் உழைப்பை பயன்படுத்தி ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணான்னு சொன்னா அவனுக்கு குறைஞ்சது 8 மணித்தியால தூக்கம் தேவைங்கிறது சயின்டிபிக்கலி ப்ரூவ்ட். மாதிரி டைமுக்கு தூங்கி டைமுக்கு சாப்பிட்டு எழுந்திருக்கணுங்கிற ஒரு விஷயம் ஒட்டவே ஒட்டாத நபர்கள் தான் ஆர்மி சோல்ஜர்ஸ். ஏன்னு சொன்னா அவங்க தூங்குற அந்த கேப்ல எதிரி நாட்டில் உள்ள படைகள் நம்ம வலயத்துக்குள்ள புகுந்து ஏதாவது ஒரு நாசகாரிய வேலையை செஞ்சிடலாங்கிறது ஃபேக்ட். எந்த நேரத்திலயுமே தூங்காம எப்பயுமே அவேர்னஸோட இருக்கிற சோல்ஜர் கூட்டத்தை உருவாக்கணுங்கிறதுல ரஷ்யா ரொம்ப தீவிரமா இருந்திருக்காங்க. ரஷ்யாவுல மிகப்பெரிய விஞ்ஞான வளர்ச்சி அந்த டைம்ல இருந்திருந்தாலுமே கூட சில இடங்கள்ல விஞ்ஞானிகள் கூட முட்டாள்தனமா தான் யோசிச்சிருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். சோ தூக்கம் இல்லாத மனிதர்களை உருவாக்கி பாத்துடலாம்னு சொல்லி ரிசர்ச் கூட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதை அப்ரூவ் பண்ண ரஷ்ய அரசாங்கம் ஒரு முறை ரஷ்யா ஒரு இடத்துக்கு போயிட்டு போர்ல வின் பண்றாங்க. அங்க பிடிப்பட்ட 5 கைதிகளை ரிசர்ச்சுக்கான மெட்டீரியல்ஸா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 5 பேர்த்துக்கிட்டையும் நீங்க இந்த ரிசர்ச்சுக்கு ஒத்துழைச்சா, இந்த ரிசர்ச் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சா உங்க 5 பேர்த்தையும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம நாங்க ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி ஒப்புதலும் கொடுக்கறாங்க. இந்த ரிசர்ச்சுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு வகையான கேஸ். இந்த கேஸ் மனிதர்களை தூக்கத்திலிருந்து விடுவிச்சு அவங்கள 24 மணி நேரமும் தூங்க விடாம வச்சுக்கிறது தான் இந்த கேஸோட வேலை. இதை ரஷ்யா கண்டுபிடிக்கிறாங்க. செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த ஆர்டிக்கல் நான் படிக்கும்போது இதுல எந்த கேஸ் இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி சொல்லல. ஏன்னு சொன்னா மேபி அதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னோட அறிவுக்கு எட்டியபடி மேபி இது லாஃப் கேஸா இருக்கலாம். ஏன்னா லாஃப் கேஸை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்புலுக்கு போயிட்டு பிளட் வெசல்ஸ் உடைய அளவை அதிகரிச்சிரும். அளவு மீன்ஸ் அதனுடைய டயமீட்டரை அதிகரிச்சிரும். சோ பிளட் ஃப்ளோ ரொம்ப அதிகமா இருக்கும். உடம்புக்குள்ள கிச்சி கிச்சி மூட்டுற மாதிரி ஒரு ஃபீலுன்னு வந்து நீங்க உங்க கண்ட்ரோலை இழந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கண்டினியூஸா சிரிக்கும் போது தூக்கம் உங்களுக்கு இருக்காது. ஓகே, கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. சோ இந்த கேஸை வச்சு ஒரு மனுஷனை எத்தனை நாள் நம்ம தூங்காம வச்சிருக்க இயலும் அப்படிங்கிறது ரஷ்ய விஞ்ஞானிகளோட ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்தது. இதுக்காக அவங்க செஞ்ச ஒரு வேலை என்னன்னா காத்து கூட வெளியில போகாத அளவுக்கு சீல் பண்ணப்பட்ட ஒரு அறையை தயார் செய்யறாங்க. இதுல அந்த காலத்துல சிசிடிவி வசதிகள்லாம் இல்லாத காரணத்தினால அவங்க வந்து இவங்களை ஒப்சர்வ் பண்றதுக்காக திக்கான கண்ணாடியினால செய்யப்பட்ட ஒரு ஹாலும் அவங்க என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்காக ஒரு சின்ன மைக்கையும் அந்த இடத்துல செட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை நாளைக்கு எவ்வளவு சாப்பாடு தேவை அப்படிங்கிற கணிப்பு இல்லாதனால கூடியது ஒரு 10 நாள் 15 நாளுக்கு தேவையான ஃபுட்டை, அதாவது ட்ரை ஃபுட்ஸ அந்த இடத்துல வச்சுட்டு வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் மனிதர்களுடைய மனிதாபிமானமே இல்லாத ஒரு வேட்டை ஆரம்பிக்குது. இவங்க அந்த 5 பேர்த்தையும் சொல்லப்படி அந்த ரூமுலுக்கு தள்ளி அந்த ரிசர்ச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்க இருந்தனால முதல் 4 நாளைக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப நார்மலா பிஹேவ் பண்ணிருக்காங்க. இந்த ரூம்ல தனக்கு தூக்கத்தை வரவிடாம பண்ற கேஸ் இருக்கிறனால இவங்க 4 பேருமே தூங்காம இருந்தாலுமே கூட 4 நாளும் அவங்களுடைய வேலையை பத்தி, அவங்க பேரண்ட்ஸ பத்தி, அவங்க சிப்ளிங்ஸ பத்தி, இதுகளை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. 4 நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் 5வது நாள் ஆரம்பிக்குது. 5வது நாள் இவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு ஷாக். 4 நாள் வரைக்கும் ரொம்ப நார்மலா இருந்த இந்த மக்கள் 5வது நாள் உன்னாலதான் நான் இங்க இருக்கேன், என்னாலதான் நீ இங்க இருக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தர் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த 24 hours கடந்து போகுது. ஆனா அடுத்த 6வது நாள் கம்ப்ளீட்டா எல்லாருமே குவைட் ஆயிடுறாங்க.
இதுக்கு முந்தின ஒரு 4 நாள் அவங்க பேசிட்டு இருந்ததுக்கும் இப்ப 6வது நாள் அவங்க இருக்கிறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருந்திருக்கு. ஏன்னு சொன்னா அவங்க என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே புரியாத வகையில ஏதேதோ சில விஷயங்களை முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியா கிட்டத்தட்ட 8வது நாள் முடிஞ்சு 9வது நாள் ஆரம்பிக்கும் போது அந்த 5 பேத்துல ஒருத்தர் அந்த ரூம் எவ்வளவு பெருசோ அதுக்கு ஏத்த மாதிரி பயங்கரமா தன்னுடைய குரலை உயர்த்தி சத்தம் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடி இருக்காரு. இப்படி 3 மணி நேரம் ஓடினால அவரோட வோக்கல் கார்ட் வந்து டெஃபெக்ட் ஆகி அவருக்கு பேச்சே இழந்திருக்காரு.